ஆபரேஷன் மகாதேவ் முழு வெற்றி அடையுது. அதே சமயம் இந்த பக்கம் பார்லிமெண்ட்ல அமெரிக்காவோட முகத்திரையும் கிழியுது, பாகிஸ்தானோட முகத்திரையும் கிழியுது. அதைத்தான் இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம். ஆபரேஷன் பகல்காம்ல இன்னமும் சில முக்கியமான ஆட்கள், மாஸ்டர் மைண்ட் பீஸ் எல்லாம் தப்பிச்சு ஓடிட்டான் அப்படிங்கிறதா பெரிய அளவு தேடுதல் வேட்டையை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருந்தோம். அவனோட தலைக்கு விலையெல்லாம் அரசாங்கங்கள் விலை வச்சார்கள். அப்படி இருந்து பயப்பிள்ளைங்க தப்பிச்சு சுத்திக்கிட்டே தெரிஞ்சாங்க. இன்னைக்கு ஆபரேஷன் மகாதேவ் அப்படின்னு ஒரு ஆபரேஷன் கண்டக்ட் பண்ணி அவனுங்க அத்தனை பேருக்கு டிக்கெட்டை கிழிச்சாச்சு. அதுல 3 பேருக்கு டிக்கெட்டை கிழிச்சாச்சு. ஒருத்தன் தான் பஹல்காம் தாக்குதலோட மூளையா செயல்பட்டவன். அவன் தீவிரவாதி, முன்னாள் பாகிஸ்தான் ராணுவம். இந்த முன்னாள் பாகிஸ்தான் ராணுவம் அப்படின்னே நம்ம சொல்ல தேவையில்லை, சொல்லவும் கூடாது, சொல்லவும் மாட்டேங்கிறோம். அதான் யதார்த்தமான உண்மை. அங்க உள்ள ராணுவ வீரன் அப்படியே டியூட்டியை தீவிரவாதியா மாத்திக்கிறாங்க. உள்ளுக்குள்ள இன்டர்னலா எங்கிட்டு புக்கை வச்சு பேரை மாத்தி சம்பளம் போடுவாங்களோ நமக்கு தேவை கிடையாது. பாகிஸ்தான் ராணுவ வீரன் தான் தீவிரவாதி போர்வையில இந்த வேலையை செய்யறான். மொத்த தீவிரவாத பயில பாகிஸ்தான் ராணுவத்துல இருந்தவன், இல்ல ராணுவத்தால ட்ரைனிங் கொடுக்கறவன். இப்ப ட்ரைனிங்க்கு ஆட்கள் கிடைக்குது இல்ல, பாதிக்கு பாதி ராணுவமே இப்ப தீவிரவாதியா மாத்தி விட்டு இறக்கிடுறாங்க. யாரெல்லாம் இப்படி பேசினா சரிப்பட்டு வருவான்னு ராணுவத்துக்குள்ள ஒரு கூட்டமே இருக்கும். அந்த நாட்டு ராணுவத்துக்குள்ள அப்படி இறக்கக்கூடிய ஆட்கள் தான். அதுலதான் முக்கியமா பஹல்காம் தாக்குதலுக்கு மூளையா செயல்பட்டவனை நம்மளோட பாதுகாப்பு படை சுட்டு கொன்னுட்டோம். டிக்கெட்டை கிழிச்சு கொடுத்துட்டோம். அப்படி டிக்கெட்டை கிழிச்சு கொடுக்கக்கூடிய அதே காலகட்டங்கள்ல இங்க பார்லிமெண்ட்ல அமெரிக்காவோட தலையீடு கிடையாது. அமெரிக்காவுக்கு விஷயமே தெரியாது. நம்ம அடிச்ச அடியில பாகிஸ்தானோட ஜெனரல் நம்ம டைரக்டர் ஜெனரலை கூப்பிட்டு கெஞ்சி கெதர்னாலதான் யுத்த நிறுத்தம் அப்படிங்கிறத நம்ம செஞ்சோம். மற்றபடி அமெரிக்கா தலையீடு இல்லை அப்படின்னு டிஃபென்ஸ் மினிஸ்டர் பார்லிமெண்ட்லயே தெளிவா தெரிவிச்சாச்சு. அதே மாதிரி வெளியுறவுத்துறை அமைச்சரும் அமெரிக்காவோட ரோல் அப்படிங்கிறது இங்க ஒண்ணுமே கிடையாது. இந்த நியூஸ் ஏஜென்சி மாதிரி செய்தியை கேட்டு வெளியிடுற மாதிரி அமெரிக்கா பையன் செஞ்சுட்டானே ஒழிய வேற ஒன்றும் கிடையாது. நம்ம கிட்டே தகவலை கேட்கறது, பாகிஸ்தான் அங்க போய் ஓடி காப்பாத்துங்க, எதமா அடி தாங்க முடியல அப்படின்னு கதறது. இந்தியாவை பொறுத்தவரை ஏழை நாங்க அடிச்சே தீருவோம்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறது. கடைசியில இவன் நம்ம காலிலே விழுந்துட்டான். அமெரிக்காவை நம்பணும், மொத்த பயலுக்கும் இந்தியா டிக்கெட்டை கிழிச்சு கொடுத்துரும் அப்படின்னு நம்ம காலில் விழுந்து நம்ம நிறுத்தின செய்தியை அமெரிக்கா கூப்பிட்டு கன்வே பண்றது. உடனடியாக இந்த நியூஸ் ஏஜென்சியாவே மாறிட்டாரு. எது இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்துல ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னு கூட மறந்துட்டு நம்ம நியூஸ் ஏஜென்சி மாதிரியே செயல்பட்டுருவோமே. அங்க என்னப்பா நடந்துச்சு, இது நடந்துச்சு, பேர் சொல்ல விரும்பாத அதிகாரி, இதை அப்படியே ரிப்போர்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி தலைவன் ரிப்போர்ட் பண்றதுக்கு பதில் நான் ஆர்டர் கொடுத்தேங்கிற மாதிரி போட்டான். அங்கதான் வில்லங்கமே வந்துச்சு. இந்தியா ஒத்துக்க மாட்டேங்குது, முகத்திரையை கிழிச்சிருச்சு. சரி, நம்ம ஒரு பெரிய மனுஷன், இந்தியா ஒத்துக்குவோம், ட்ரேட் டீல்லாம் வேற இருக்கு அப்படின்னு அமெரிக்கா தன்னோட குருட்டு கணக்கை போட்டுச்சு. குருட்டு கணக்கு பலிக்கல. பலிக்காம விட்டது முதற்கொண்டு இப்ப பார்லிமெண்ட்ல வச்சு கிழிக்கிறோம், ஏஜென்சிகள் முன்னாடி வச்சு கிழிக்கிறோம், அவங்க நாட்டிலேயே வச்சு கிழிக்கிறோம், பத்தாக்குறைக்கு போன் போட்டு நேரடியாவே அண்ணன் ட்ரம்ப் கிட்டே கிழிக்கிறோம். மொத்தத்துல அமெரிக்காவை பாகிஸ்தான் விவகாரங்கள்ல கிழிச்சு தொங்க விடுறோம். எவ்வளவு கோவம் நமக்கு இருக்கும். காரணம் ஒட்டுமொத்த பயலையும் தீவிரவாத பயலுங்க அங்கதான் இருக்காங்கன்னா அதை பத்தி பேசுறதே இல்லை. அங்க தேர்தல்னு ஒண்ணு நடந்திருக்காது. தேர்தல் நல்ல முறையா நடந்துச்சுங்கிறது. ஆனா நம்ம ஊர் தேர்தலை பத்தி வியாக்கியானம் பேசுறது. இவ்வளவு கலவரங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது ஆசிம் முனிரை கூப்பிட்டு சோறு விட்டுறதுக்கு வேற ஆளே கிடைக்கல உனக்கு. இவ்வளவையும் பண்ணிட்டு நம்ம கிட்டே வந்து நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்றது, நீ ஒரு துளி செய்யல அப்படின்னு சொல்லி இந்தியா பத்தி விட்டுச்சு. இன்னைக்கு பார்லிமெண்ட்லயும் அபிஷியலா விட்டு கிழிச்சிட்டோம். அவர்கள்கிட்ட பர்சனலாவும் பேசிட்டோம், வெளிப்படையா கூப்பிட்டு ஊரை கூப்பிட்டும் பேசியிருக்கோம். இப்ப பார்லிமெண்ட்ல அட்ரஸ் பண்ற இந்த காலகட்டங்கள்ல மிச்சம் இருந்த அந்த தீவிரவாத பயல்களுக்கு டிக்கெட்டை கிழிச்சாது. அதுதான் இங்க ஹைலைட்டு. பாதுகாப்பு படைகள் விரட்டி வேலையை பார்த்தார்கள். கரெக்டா ஆபரேஷன் மகாதேவ் சக்சஸ் ஆகுது. இந்த பக்கம் பார்லிமெண்ட்ல அறிவிக்கிறோம், இந்தியாவை எதிர்க்கணும், இந்தியர்களுக்கு எதிராக ஏதாச்சும் செயல்கள் செய்யணும் அப்படின்னு இருக்கக்கூடியது எந்த நாடா இருந்தாலும் சரி, உலகத்துல நிம்மதியா இருக்க முடியாது, டிக்கெட்டை கிழிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இந்தியா கெத்தா அறிவிக்குது. அமெரிக்கா என்ன பண்றதுன்னே தெரில. காரணம் இதுல தலையிடாம விளைவிக்கிறது தான் அமெரிக்காவுக்கு நல்லது. இல்ல அப்படின்னா தாய்லாந்து யோ போயா அப்படின்னு சொன்ன மாதிரி ஊர் உலகம் அம்புட்டு பயிலும் போயாம்பாங்க.
அப்புறம் எங்கேயுமே பஞ்சாயத்து செய்ய முடியாம போயிடும். அதனால இந்த விவகாரத்தை விட்டு விலகிறது மட்டும் இல்லாம, இந்தியாவுக்கு ஆதரவா 4 விஷயங்கள் செஞ்சா மட்டும்தான் இந்திய அரசாங்கங்கள் மன்னிக்கும். காரணம் ஒரு 10, 12 வருஷமா நம்ம போக்கு அப்படிங்கிறது ஏறக்குறைய அதிரடி வழிதான். முன்னாடி எவனும் நிக்கவே முடியுதில்ல. நமக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ இதான் எதார்த்தமான உண்மை.